அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் உங்களை ஒரு காணொளி வாயிலாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்போ அண்மையில் நம்ம வந்து ஒரு மிகவும் ஒரு வேடிக்கையான செய்தி ஒன்றை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அது என்ன செய்தினா, மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிமன்றத்தில் ஒரு மதுப்பிரியர் வந்து ஒரு வழக்கு தொடுத்திருந்தாரு. அந்த வழக்கினுடைய சாராம்சம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, அவர் வந்து ஒரு அரசு அனுமதி பெற்ற மதுபான கூடம், அதாவது பார்ல போய் மது குடிக்க போயிருக்காரு. அப்ப அங்க மது குடிக்க போன இடத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா, அவருக்கு அந்த மது கூடத்தில் வழங்கப்படக்கூடிய உணவு காசு கொடுத்து, அவரே காசு கொடுத்து உழைத்த காசை கொடுத்து வாங்கக்கூடிய அந்த மதுபான கூடத்தினுடைய உணவு, இந்த சிக்கன், பயறு போன்றவைகள் வந்து தரமற்ற முறைகளிலும் உண்ணுவதற்கு தகுதியற்ற நிலையிலும் இருந்ததால் அது எனக்கு ஒவ்வாமை ஏற்பட்டது. அதனை தரம் உயர்த்தி தரமான முறையில் வழங்க ஆவணம் செய்யுமாறு நீதித்துறையை கேட்டுக்கொள்கின்றேன் அப்படிங்கிற நிலையில ஒரு அந்த அது இதன் சாராம்சத்துல அது என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாருங்கிற நமக்கு சரியா தெரியல. செய்தி ஊடகங்கள் பத்திரிகையின் வாயிலாக வந்த செய்தியின் மூலம் நம்ம அறிஞ்சுக்கிட்டது இதுதான். அப்ப இந்த சாராம்சத்துல அவர் வந்து ஒரு வழக்கை தொடுக்கிறாரு. அந்த வழக்கினுடைய விசாரணையை வந்து நீதிபதி அவர்களுடைய அமர்வின் கீழ் வருது. அப்ப அந்த செய்தியை வாசிச்ச நீதிபதி என்ன நினைச்சாரோ தெரியல பாவம். அதெல்லாம் சரிதான் தம்பி, நீங்க மதுபானத்தை குடிச்சுக்கிட்டு உங்களுக்கு அந்த மதுபான கூடத்துல வந்து உணவு சரியா இல்லைன்னா நீங்க பக்கத்து, அதாவது அந்த பார்ல சரியில்லையா, நீ அடுத்த பாருக்கு போத்தாங்க, அந்த பார்ல போய் நல்லா தரமான ஒரு நல்ல சில்லி சிக்கனோ ஃப்ரைட் ரைஸோ வாங்கி சாப்பிட்டுக்கோ, இல்ல பக்கத்துல வெளியில உணவகம் இருந்திருக்கும்ல, அங்க போய் நீ சாப்பிட்டுக்கோ. இங்கேயே நீ தரமானதை எதிர்பார்க்கிற? ஏன்னா இது அரசு அனுமதி பெற்று நடத்துறது இல்ல. கட்டிங் பிட்டிங்கு லஞ்சம் மாமூல்லாம் கொடுத்து அழுதுட்டு போக இவ்வளவுதான் தரமானதா கொடுக்க முடியும். ஏன்னா நீதிபதி அவர்களுக்கு வந்து அதை நல்லா உணர்வார்ல. ஏன்னா அவருக்கே வந்து கழுத்தை பிடிச்சி நெரிச்சுக்கிட்டு தானே நீதியெல்லாம் நியாயமால வந்து தீர்ப்பு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நாக்கில் அளவு வச்சு குத்தி கிழிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க. சட்டத்தின் நீதிபடியோ நியாய தர்மத்தின்படியோ அவர் வந்து எந்த ஒரு வழக்கையும் எடுத்து, அதாவது வழக்கறிஞர்கள் சும்மா வெறுமனே வாதாடிட்டு போயிருவாங்க, இவருக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருவாங்க போல. அதன் அடிப்படையில் அவர் தீர்ப்பு வழங்க மாட்டிருக்கு. அந்த உளச்சீற்றம் அவருடைய அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துற விதமா, அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ண முடியாது தம்பி, நீ காசு கொடுத்து வாங்கினேன்னா நீங்க குடிச்சிட்டு நாசமா போய் செத்து போகும், குடும்பம் சீரழியட்டும், எங்களுக்காக அந்த அரசாங்கத்துக்கு உண்டியல வருமானத்தை போடுறியா, போட்டதோடு சரி, உனக்கு நாங்க விஷத்தை குடிச்சா நீ குடிச்சுதான் ஆகணும் அப்படிங்கறத அந்த மதுபான கூட சொல்லும். அதனால நீ அங்க எதிர்பார்க்க கூடாது, நல்ல ஹோட்டல்ல போய் நீ சாப்பிட வேண்டியதானே. அப்படி இல்ல, மென்ஷன் பண்ண வேண்டியது நன்றாக நாம வந்து உற்று நோக்க வேண்டிய இடம் இந்த இடம் தான். என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ போய் வீட்டுல நல்ல சுவையான உணவு உண்டாக்கி சமைச்சு சாப்பிட்டுக்கலாமே தங்கம், ஆனா உனக்கு அந்த மதுபான கூடுதலாம் தரமானதா கிடைக்கல, அப்ப நீ போய் வீட்லயே நல்லபடியா செஞ்சு உனக்கு ஏற்றவாறு ஒரு சமையலை செய்து நீ சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாருங்க. சரிங்க, அப்போ வழக்க தள்ளுபடி பண்ணிட்டாங்க, நம்ம ஏற்றுக்குருவோம். ஏன்னா அவர் நீதிபதியினுடைய ஒரு அந்த குந்தகமான சூழல், அவருடைய மனச்சோர்வு, அவருக்கான அழுத்தம், இதெல்லாம் கருத்தில் கொண்டு நம்ம நீதிபதி துறையை கண்ணனும் நீதிபதி அவர்களை, நீதி அரசரை மதிக்கக்கூடிய குடிமக்களாகிய வெற்று வாக்கு பிண்டங்களாக நாம், ஏன்னா நம்மளை ஓட்டு போறதுக்கு மட்டும் தான் வச்சிருக்காங்க, அப்ப அந்த வாக்கு பிண்டங்களாகிய நாம் நீதிபதியார் அவரை வந்து அவருடைய சூழலை உணர்ந்து நம்ம கடந்துருவோம். அவர்கிட்ட நம்ம ஒரு கேள்வி ஒன்று முன்வைக்கணுங்க. என்ன கேள்வி அதுன்னு பாத்துட்டீங்கன்னா, நம் நீதிபதி அவர்களே, மதுபான கூடத்தில், அதாவது பார்ல சமைக்கக்கூடிய வழங்கக்கூடிய உணவு தரமற்றதாக இருந்தது, உண்ணக்கூடிய தகுதி இல்லை, எனக்கு ஏற்றவாறு இல்லாததுனால என்னை நீங்க வீட்டுல போய் சமைச்சு சாப்பிட்டுக்குன்னு சொன்னீங்களே, அது போலவே அரசு மதுபான கடைகளில் விற்கக்கூடிய மதுபானங்கள் என் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய வகையிலும் எனது மனநிலையை கசக்கி பிழிந்து அதில் இறுக்கமான சூழலை ஏற்படுத்தி தாய் யார் தாரம் யார் மகள் யார் மற்றவர் யார் என்பது கூட உணராத நிலையில் கண்டவரை எல்லாம் புணரும் நிலைக்கும் அந்த மதுபானத்தை அடிமையாகி அந்த மதுபானம் குடிக்க வேண்டும் என்பதற்காக ஏதேதோ குற்றச்செயல்களெல்லாம் செய்து எனக்கு அந்த ஒரு குறைந்தபட்ச அளவு மூத்திரம்னாலும் கிடைத்தால் போதுமே என்கின்ற அவல நிலைக்கு என்னை உருவாக்கக்கூடிய அந்த கேடுகெட்ட மதுபானம் எனக்கு வேண்டாமே. ஆகையினால் எனக்கு என்னுடைய உளவியலை சீர்குலைக்கும், என்னுடைய உணர்வியலை சீர்குலைக்கும், என்னுடைய உருவவியலை சீர்குலைத்து, என குடிச்சுப்புட்டு ரோட்ல சீப்பிட்டு போய் கோமணத்தோடையும் டவுசர் இல்லாமல் கிடக்கக்கூடிய அந்த அவல் நிலைக்கு ஆளாகக்கூடிய அந்த கேடுகட்ட மதுபானம் எனக்கு வேண்டாமே. என்னுடைய உடல் வலியை போக்கக்கூடியதும் என் மன அழுத்தத்தை நீக்கக்கூடியதுமான ஒரு தரமான வகையில் எனது வீட்டிலேயே நானே மதுபானத்தை உருவாக்கி குடித்துக் கொள்வதற்கான அரசாணை சட்ட வரையறை இயற்றலாமே அப்படின்னு அவர் கேள்வி கேட்டிருக்காருங்க. அதிர்ச்சியா இருக்கா?
இல்ல நீதித்துறை தானே அப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு. நீதியரசர் தான் சொல்லியிருக்காரு, வீட்டுல போய் உனக்கு சுவையான உணவை சமைச்சுக்கோண்டு. அப்ப அந்த மதுபானமும் கேடு கெட்டதாமா தானே இருக்கு. அந்த மதுபானத்தை மட்டும் நாங்க ஏன் வாங்கி குடிக்கணும்? வீட்டுல எங்களுக்கு தேவையான அளவுக்கு காட்டம் குறைவானது, ஆல்கஹால் நிலைக்கு குறைவானது, உடம்புக்கு கேடு இல்லாமல் அழுத்தத்தை நீக்கும் வகையிலும் உடல் பலவீனமா இருக்கக்கூடிய அந்த உடல் அலுப்பை போக்கக்கூடிய ஒரு ஊக்கமருந்தான ஒரு மதுபானத்தை நாங்கள் தயாரித்து குடித்துக் கொள்ளலாமே, அதுக்கும் தவறில்லை தானே என்று நறுக்குப்பிடியான ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறார் அந்த மது பிரியர். இந்த கேள்வி சரியானதா இல்ல இந்த கேள்வி ஏற்புக்குரியதா இல்லையா அப்படிங்கிறத மக்கள் உங்களுடைய பார்வைக்கு நான் விடுறேன். இதனுடைய கருத்துக்கள் மேலாண்மையான உங்களுடைய கருத்துக்களை வரவேற்கப்படுகின்றது. இதனுடைய இதுக்கு ஒரு வாக்கெடுப்பு கூட நீங்க நடத்தலாம். என்னுடைய காணொலியை பகிர்ந்து விட்டு இதுக்கான வாக்கெடுப்புகளுங்க. இந்த காணொலிக்கான முழு பொறுப்பை நானே ஏத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதனால என் மீது ஒரு வழக்கு தொடுத்தாங்கன்னா அந்த வழக்குல நானே ஒரு என்ன சொல்றது வழக்குரையாளராகவும் நின்று நான் சில கேள்வியெல்லாம் கேட்க ஆசைப்படுறேன். தயவுசெய்து வழக்கு போட்டா கூட வழக்கு போடுங்க, நான் அதை எதிர்கொள்ளக்கும் தயாரா இருக்கிறேன். ஏன் இப்படி சொல்லிட்டான்னு, ஏன்னா நீதியரசர் சொல்லியிருக்காரு, நீ காசு கொடுத்து வாங்கக்கூடிய அந்த மதுபான கூடத்தில் சமைத்து உனக்கு வழங்கக்கூடிய உணவு சரியில்லைன்னா நீ வீட்டுல போய் சமைச்சுன்னுக்கோ. நீ உன உழைச்ச காசு இங்க கொடுத்து நீ விஷத்தை வாங்கி குடி சாவு, உன் குடும்பம் நாசமா போட்டுன்னு சொன்ன அந்த நீதியரசர்கிட்ட நான் நேரடியாக அந்த கேள்வியை கேட்கிறேன். அவன் அந்த அவல நிலை இல்லாத அந்த உணவு மதுபானத்தை கொள்ள காசு குடிச்சு அந்த இம்புடுக்கும் அந்த அளவு கூட தெரியல, அந்த கோட்டு இது இருக்குல்ல, அதுனா 90 ml, அந்த 90 ml 200 ரூபா வரைக்கும் கொடுத்து வீணாக்குறதுக்கு அந்த 200 ரூபா அளவுல ஒரு மூலப்பொருட்களை வாங்கி தரமான வகையில நானே உற்பத்தி பண்ணி அதை ஒரு வாரத்துக்கு நான் குடிச்சுக்கலாம்ல அப்படின்னு இந்த மது பிரியர் கேள்வி எழுப்பியிருக்காரு. இது சரியா தப்பா அப்படிங்கிறத நம்ம தமிழக மக்கள், நீங்க உங்களுடைய கருத்துக்கு விடுறேன், உங்களுடைய மேலான கருத்துக்களை தயவு செய்து இதுல பின்னூட்டமா கொடுங்க. அதன் அடிப்படையில இதை பற்றி இன்னும் காரசாரமாக ஒரு உள்ளார்ந்த சிந்தனையோடு நாம் விவாதிக்கவும் தயாரா இருக்கோம். ஏன்னா நாம அப்பா அரண்மனையுடைய முட்டை அம்மிக்கலை உடைக்கும் சொல்லி நம்ம ஒதுங்கி ஓடிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை தூக்கி கொண்டு சவக்குழியில வச்சு சமாதி கட்டுறதா இவங்களோட வேலையா இருக்கு. இனி நம்ம ஓடி ஒழுங்கி அமைதியா கடந்தல, நமக்கான உரிமையை நாம தான் பெற்றுக்கணும். ஏன்னா வாக்கு போடுறோம், வாக்கு செலுத்தி இவங்களை அரியாசனத்துல உட்கார வைக்கிறோம். அப்புறம் நீ என்ன மதுரை என்ன கேள்வி வைக்கிற போடா வேணும்னு சொல்லிட்டு நம்ம மேலேயே அவங்க குண்டாசாரத்தை போட்டு எதுவும் கேள்வி வைக்க விடாம நம்மளை அடக்குமுறை செய்யறாங்க. அப்புறம் என்ன பண்றது, நாம நம்மளுடைய கேள்வியை கேட்டுக்கிட்டு தான் ஆகணும். நமக்கானது நமக்கு வச்சு நம்ம திங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்ப நம்மளுடைய நம்மளே கேட்டுக்கிறோம். சரிங்களா? நன்றி உறவுகளே, வணக்கம்.